வணக்கம். செய்திகளை படிப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய பரிணாமங்களை ஆழமாக அலசி அதன் பின்னணிகளை புரிந்து கொள்ள உதவும் இது அச்சும் வசனும். நான் மணிகண்டன் சங்கர். நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்மளோட விவாதிக்க வந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ஐயா, இன்னைக்கு செய்திகளில் பார்த்தீங்கன்னா பிரதான இடம் பிடிச்சிருக்க செய்தி டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் முறைகேடு, 45 இடங்களில் போலீசார் சோதனை, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐஏஎஸ் அதிகாரி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு. இந்த செய்தி தான் பிரதானமாக இடம்பெற்றிருக்கு. தந்தி, ஹிந்து தமிழ் ஆகிய இதுதான் பேனர் செய்தியாக இருக்குது. இந்த நியூஸை எப்படி பார்க்கலாம்? இல்லை, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையையும் மிக முக்கிய மின்சாரத்துறையும் அவருக்கு வழங்கிய உடனே திமுக வட்டாரத்தில் மூத்த தலைவர்கள் மத்தியிலேயே ஒரு பரவலான அதிருப்தி, எதிர்ப்பு என்பது இருந்தது. இந்த துறை வளம் குளிக்கும் துறை, இந்த துறையை இவருக்கு எப்படி கொடுக்கலாங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போதே அந்த வளம் குளிக்கும் துறை என்பதை நிரூபிக்கிற வகையில் தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் இருந்தது நம்ம பார்த்தோம். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டங்களிலேயே பல்வேறு விதமான செய்திகள் ஊடகங்கள் இருந்தது. சமூக ஆர்வலர்கள் பலருமே கோர்ட்டுகள்லாம் போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதையெல்லாம் தாண்டி நிதி அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், மது விற்பனை மூலமாக அரசுக்கு வருகிற வருவாயை விடவும் 1-2 மடங்கு அதிகமாக வேறு திசை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வெளிப்படையாக பேசியிருந்தாரு. அதனால தான் மேபி அவர் மினிஸ்டர் ட்ராப் பண்ணப்பட்டார். ஆமாம், கிட்டத்தட்ட ஆட்சிக்கு ஒரு 6 மாதத்துலேயே 30,000 கோடி வரைக்கும் வந்துருச்சுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி கணக்கு வழக்கு சொல்ல போகிறாங்கன்னு டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் மத்தியிலேயோ அது யாரோ சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த ஆடியோ தான் பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்கி அவரை நிதி அமைச்சர்லேருந்து ஐடி துறைக்கே மாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி. பழனிவேல் தியாகராஜனை பொறுத்தளவில் அவர் ஒரு வெளிப்படையான மனிதர், ஒரு பாரம்பரியமிக்க பிடி ராஜன் பரம்பரை அப்படிங்கிறதுனால அவர் வெளிப்படையாக அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அப்போவே அரசுக்கு ஒரு 42,000-40,000 கோடி வருகிறதுனா இதை விட 2 மடங்கு, சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் அது திசை மாறி போகிறது அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களில் பத்திரிகைகளில் தொடர்ந்து செய்திகள் வந்தது. பல்வேறு விதமான நீங்கள் அந்த போலி பார்கள் மூலமாகவே நம்ம பார்த்தோம். கடந்த ஆட்சியின் போது, திமுக ஆட்சியின் போது, அந்த திமுக ஆட்சியின் முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய கொளத்தூர் தொகுதியிலேயே இல்லீகல் பார் நிறைய ஓடுது அப்படின்லாம் தினமலர் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வந்தது. ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அமலாக்கத்துறை விசாரணை, மற்ற விசாரணைகள்லாம் இருக்கிற போது இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையும் களத்தில் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி உட்பட ஒரு 7 பேர் மீது வழக்கு போட்டு அந்த எஃப்ஐஆரில் டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் செந்தில் பாலாஜி இது பழிவாங்கும் நடவடிக்கை ஒன்றும் இல்லைன்னா எல்லோருமே அப்படி தான். எந்த குற்றச்சாட்டுகள் யார் மீது சுமத்தினாலும் இது பழிவாங்கும் நடவடிக்கை, நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு தெரிகிறது வெள்ளிடை மலையாக இத்தனை 1000 கோடி ரூபாய் அரசியலுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா எங்கேருந்து இது வருதுங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியின் போது கரூர் கேங்குன்னே ஒரு கேங் கம்பெனி, கரூர் கம்பெனி ஆட்கள் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த டாஸ்மாக் பார்களை கண்காணிக்கிற பொறுப்பு, ஏன் டாஸ்மாக் கடைகளையே கண்காணித்து அங்கேருந்து வர்ற வருமானங்கள்லாம் இங்கெங்கே இவ்வளோ போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாவிட்டாலும் இப்போ எஃப்ஐஆர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது துறைக்கு சம்பந்தம் இல்லாத 2 பேர், துறைக்கு சார்ந்த அதிகாரிகள், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி விசாகனுக்கெல்லாம் கூட உத்தரவு போட்டாங்க. பல மண்டல மேலாளர்களுக்கு அவங்க உத்தரவு போடுற அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்றாங்க. அவ்வளோ செல்வாக்காக இருந்ததா அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு கேள்வி இதை ஒட்டியே ஐயா, அதாவது செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறாரா? ஏன்னா கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஒரு முகமாக இருக்கார், அங்கே நிறைய இடங்களில் திமுகவை தேய்க்க வச்சுருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் எல்லா கேஸுக்குமே இப்போ இவர் மேலே எழுதிடலாம் அப்படின்ற ஒரு அரசு இந்த முடிவுக்கு வந்துடுச்சா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை பேர வழக்கா செந்தில் பாலாஜி மேலே, இப்போது டாஸ்மாக் கேஸாக செந்தில் பாலாஜி, அப்போது ஏதோ ஒரு தனிநபரை குறிவைக்கப்படுறாரா? அப்படி புரிஞ்சிக்க முடியாத அந்த விஷயத்தை? இல்லை, அதாவது தவறு செய்யாத ஒருத்தர் மேலே குறிவைக்கிறாங்க அப்படின்னா அது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு நம்ம பார்க்கலாம். தவறு செய்திருப்பதற்கான ஆதாரபூர்வமான விஷயங்கள் அவங்களுக்கு காவல்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் கிடைத்ததன் அடிப்படையில் தான் இது வருது. ஸோ அந்த அளவிலான நடவடிக்கை. செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்னா குறிவைக்கப்படலாம். என்னென்னா
நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தவேகா தலைவராக பிரச்சார பயணம் மேற்கொள்கிற பொழுது எந்த மாவட்டங்களிலும் கரூரில் நடைபெற்றது போன்ற ஒரு அசம்பாவிதம் துயரச் சம்பவம் நடைபெற்றதே இல்லை. அப்போ அதற்கு மூல காரணம் அவர்தான் என்று தவேகாவுக்கும் தவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தோணுது. அப்போ நம்ம அந்த காலகட்டத்திலே கடந்த வாரம் அவர் கரூரில் போய் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு விஷயங்கள் நலத்திட்டங்கள் கொடுக்குற அந்த சூழல்லையே கூட பத்திரிகைகளில் மற்றவர்களில் நம்ம பார்த்தோம் செய்திகள். நான் கரூருக்கு செல்லுகிற பொழுது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம் விஜய்க்கு இருக்கிறது, எனவே தான் தீவிரமாக இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தகவல் செய்திகள் வந்தது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி செந்தில் பாலாஜியினுடைய வளர்ச்சி தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருக்கிற எந்த விஐபிகளுக்கும் இல்லை அப்படின்னு தான் பார்ப்போம். அவர் எங்கே வந்தாலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 23வது இடத்துல அமைச்சராக இருந்தவர் திடீர்னு ஒரு 6 மாதத்துலேயே 12வது இடத்துக்கு வந்தார். அப்போ அவர் தன்னை வளர்த்து கொள்வதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் போய் அந்த அரசியல் கட்சியினுடைய அந்த மூலவர்களை அவர் வர்றாரு. அதே மாதிரி தான் திமுகவில் அவர் அங்கேயும் கோலோச்சினார். எந்த அளவுக்கு கோலோச்சினார்னா அவர் மீது கைது நடவடிக்கை சிறையில் உடனே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட 24 அமைச்சர்கள் வரிசை கட்டி போய் அவரை பார்த்து தியாகின்னு கூட முத்திர குத்துனாங்க. அதாவது அவர் கைது செய்யப்பட்ட உடனே திமுக முன்னணி பொறுப்பாளர்கள் நிறைய பேர் அவரை போய் பார்த்தாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அதை ஒட்டியே எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்போ ஏவாவேலு வீட்டில் ரெய்டு நடக்கும் போது உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வர்றார், இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரெய்டெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட பெருசாக திமுக ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இது பழிவாங்க நடவடிக்கை, நான் செந்தில் பாலாஜி கூட நிற்போம், அந்த மாதிரியான எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரலையே இப்போ வரைக்கும். இல்லை, அதான் செந்தில் பாலாஜியினுடைய அணுகுமுறை, செயல்முறை, நடைமுறை திமுகவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி விடும் என்கிற ஒரு சந்தேக பார்வை திமுக தலைமைக்கு இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நாம் போய் அவருக்காக அமைச்சராக இருக்கிற போது இன்னும் இப்போ போய் நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரியான விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடாது என்கிற பார்வை கூட இருக்கலாம். பொதுவாக இது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ அமலாக்கத்துறை விசாரணை இருக்கட்டும், சிபிஐ விசாரணை இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையாக இருக்கட்டும், வெறும் விசாரணை, ரைடு, ஆவணங்கள் கைப்பற்றுதல் இதோடையே போயிடுது. இதனுடைய நீட்சியாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்துக்கு நீதித்துறையும் மற்ற விசாரணை அமைப்புகளும் ஒரு தீவிரம் காட்டினால்தான் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா பல முறை பல அமைச்சர்கள் ஒரு ஆட்சி மாறும் போதும் ஒருத்தவங்க வீட்டில் ரெய்டு நடக்கிறதும் அதை அப்படியே பார்த்துட்டு தான் இருக்குது. கடந்த காலங்களே அதுக்கு முந்தைய காலங்களே நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன மாதிரியான நடவடிக்கையாக அடுத்த கட்டத்துக்கு போகுன்றதை பார்ப்போம். அந்த டாஸ்மார்க்கை பற்றி பேசினா அதே ஒட்டியே இப்போ இன்னொரு செய்தியும் வருது. டாஸ்மார்க் தனியார் மயமாக்கல தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. 50% ஆஃப் டாஸ்மார்க் பிரைவேடைசேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசு வந்துட்டதா தினமலர் செய்தி குறிப்பிடுது. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டாஸ்மாக் தனியார் மயம் ஆகிறது சரியா? இல்லை, அதாவது மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த 2003 காலகட்டத்தில் தான் தனியாருக்கு வேண்டாம், நம்ம அரசே இதை டாஸ்மாக் நடத்தணுங்கிறார். என்ன காரணம்னா, அன்றைக்கு கட்சி பேதம் இல்லாமல் இந்த டாஸ்மாக் கடைகளை நடத்துகிறவர்கள் ஒரு சிண்டிகேட்டை அமைச்சு ஏலத்தில் யாரும் அதிக விலைக்கு கேட்டக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு குறைவான தொகைக்கு தான் எடுத்துட்டாங்க. அரசாங்கத்திற்கு வருகிற வருமானத்தை விட 3 மடங்கு 4 மடங்கு தனியாருக்கு செல்லுகிறது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அதிகாரிகள் மட்டத்தில் தெரிஞ்சதற்கு பிறகு தான் இப்படி தனியாருக்கு போகிறது. அந்த தனியார் இதில் சம்பாதிச்சு தான் அரசுக்கு எதிராக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே பண உதவி எல்லாம் பண்ணுறாங்க என்கிற தகவல் எல்லாம் வந்த உடனே தான் 2003 இந்த டாஸ்மாக் நிறுவனம் அரசே எடுத்து சில்லறை வியாபார கடைகளையும் நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதன் மூலமாக ஆண்டுக்கு ஆண்டு வருமானம் அன்றைக்கி 12,000 கோடி, 18,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி, இன்றைக்கி கிட்டத்தட்ட 48,000 கோடி, 50,000 கோடி இலக்கு வச்சு தான் செந்தில் பாலாஜி அது கடைகள்லாம். நீங்கள் அதிக விலைக்கு அதிகமான வருமானம் பெற்று தருகிற மாவட்ட நிர்வாகத்துக்கு பரிசுன்னு கூட அறிவித்து பண்ணினாங்க. இது ஒரு மோசமான நிலை. இன்றைக்கு தாவேக அரசு என்னென்னா, ஒவ்வொரு அரசாங்கமுமே படிப்படியாக, ஏன்னா இந்த மதுவால் மிகப்பெரிய அளவில் இளம் சமுதாயம் சீரழிந்து வருகிறது. பள்ளி கல்லூரிகள் மட்டத்தில் கூட குழந்தைகள் 9வது 10வது படிக்கிற ஆண் குழந்தைகள், இன்னும் பார்க்க போனால் பெண் குழந்தைகள் அவங்க பீர் வச்சுக்கிட்டு பொது இடங்களில் குடிக்கிறது, இது எல்லாமே பார்த்தோம். எனவே இந்த கலாச்சார சீரழிவுக்கு ஆளாகிற இந்த மதுவை முழுமையாக
மதுவிலக்கை அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே படிப்படியாக கடைகளை குறைத்து நாங்கள் ஒரு முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியோடு தான் வர்றாங்க. தவேகாவுக்கும் அந்த சிந்தனை இருக்குது. ஏன்னா இளம் சமுதாயம் சீரழிந்து விடக்கூடாது. அதுதான். ஆனால் அவங்க வந்து மது கடைகளை குறைக்கிறன்றதுக்கு பதிலாக தனியாருக்கு விடுறேன் அப்படின்றாங்க. அப்போ தனியாருக்கு விடுறதுன்ற போர்ஷனை மட்டும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துகிறோம். தனியார்களுக்கு செல்லுகிற பொழுது மிக மிக மோசமான விளைவை ஏற்படுத்துகிறோம். இங்கே அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பொழுதே பல முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கூடுதல் விளைவிக்கிறது, அங்கேருந்து வர்ற ஆலையிலிருந்து வர்றது வந்து பாதி பில் போடுறது, பாதி பில்லு போடாமல் இருக்கிறது, பாதி சரக்கை பாருக்கு கொடுக்கறது, பாரில் 2 மடங்கு 3 மடங்கு விற்கிறது. இது அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற பொழுது இந்த தவறுகள். தனியாருக்கு போகிற போது அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. மிக மோசமான, ஏன்னா நீங்கள் வருமானத்தை பெருக்கணுங்கிறதுக்காக இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில நட்சத்திர விடுதிகளில் இருக்குது. அதை தாண்டி இப்போ ரெஸ்டாரண்ட்டுகளுக்கும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு மோசமான பின்விளைவை ஏற்படுத்தி வரும். அரசாங்க கள்ளச்சாராயம் கூட பெருகிடும். இப்போ தனியார்கிட்ட போனால் லாப நோக்குக்காக மட்டும்தான் செயல்படுவாங்க. இப்படி இருக்கும் போதே இந்த கடந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம், கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இப்போ தனியார்கிட்ட போகிற பட்சத்தில் கள்ளச்சாராயம் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது? இல்லை, இது தவறான முடிவுங்கிறத நான் பார்க்குறேன். என்னென்னா கூடுதல் விளைவிக்கிறதுங்கிறது ஒரு புறம் இருக்க, பல்வேறு விதமான என்ன சரக்கு டாஸ்மாக் கொடுக்குற சரக்கை மட்டுமே தான் அவங்க விற்கிறாங்களா அல்லது கள்ளச்சரக்குகள் போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கூட பெருமளவு அங்கே கண்காணிக்க முடியாத சூழல் வந்துடும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இங்கே போய் இவ்வளவு செலவு பண்ணி நம்ம பண்ணுறதை விடவும் இங்கே போயிடலாங்கிற மாதிரி அந்த கள்ளச்சாராய பெருக்கமும் அதிகரித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த அரசாங்கம் செயல்படணும். ஏன்னா ஒரு தூய்மையான லஞ்ச ஊழலற்ற மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிறேன் என்று உறுதியளித்து வந்திருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இது போன்ற செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும். இது ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை உருவாக்கிறோம். ஏன்னா இந்த குடியை கெடுக்கும் நாம் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிவிட்டு இந்த குடியை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவு. ஏன்னா சாதாரண ஏழை எளிய தொழிலாளர்கள் அவங்க தான் இப்போ அதிகமாக இந்த குடியால பாதிக்கப்படுறாங்க. பல குடும்பங்கள், பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இதனால் இந்த குடியால் அழிந்து வருகிறது. எனவே தனியாருக்கு விட்டு தனியார் அவங்க வந்து இன்னும் தன்னுடைய விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக என்ன வேணாலும் அறிவிப்பான். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு முட்டை இலவசம், சிக்கன் இலவசம் அப்படின்லாம் அவங்க ஆட்களை இழுப்பதற்கான பல்வேறு விதமான உபாயங்களை. இது தனியார்கிட்ட டாஸ்மார்க்கு போகிற பட்சத்தில் அவங்க லாபத்தை மட்டும்தான் குறிக்கோளா இருப்பாங்க. அவங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த எண்ணங்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படும். நிச்சயமா பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். முதல்ல வந்து ஒரு 717 கடைகள், பள்ளிகள், கோவில்கள் பக்கத்தில் இருக்கிறத அவர் அடைக்க சொன்னாருடன் மக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பு இருந்தது. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கிறேன்னு 2 முறை 500 கடைகளை குறைச்சாங்க, நேரத்தை குறைச்சாங்க. அந்த மாதிரி அணுகுமுறையை விஜய் அவர்கள் கடைபிடிக்கணும். கூடுதல் இடங்களை தனியாருக்கு கொடுப்பது என்பதை முற்றும் முழுவதுமாக கைவிட வேண்டும் என்பதான் மக்கள் பார்வையாக நமக்கு சொல்லணும். நிச்சயமா பிரதான இன்னொரு செய்தியாக வருது. கர்நாடக அணைகளை பார்வையிட முதலமைச்சர் விஜய் நேரில் பார்வையிடலாம். தமிழகத்துக்கு தண்ணீர் தருவதற்கு தண்ணீர் இல்லை. DK சிவகுமார் வந்து சொல்லியிருக்காரு. இப்போது இது பேச்சுவார்த்தையா இல்லை ஆலோசனை கூட்டமா அப்படின்னு அரசு இப்போ வரைக்கும் தெளிவுபடுத்தவே இல்லை. ஆனால் நேரம் ஒதுக்கிட்டாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி கர்நாடகா சென்றார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ இங்கே போகவே கூடாதுன்னு விவசாயிகள் எதிர்கட்சிகள் ஒரு புறம் சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்னு எதிர்கட்சிகளும் விவசாயிகளும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்கே வாங்க தண்ணியே இல்லைன்னு அவரும் சொல்கிறாரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறது? இல்லை, காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தளவில் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக தான் நம்ம பார்க்குறோம். காலங்காலமாக 50-60 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு முதலமைச்சர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி எதுவுமே பயனளிக்காது அப்படிங்கிற நிலைமையில் தான் நம்ம நடுவர் மன்றம் போனோம், உச்சநீதிமன்றம் போனோம், இதெல்லாமே நடந்தது. இப்போ நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பு அதையும் ஏற்கலை, ஆணையம் அளித்த தீர்ப்பு அதையும் ஏற்கலை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அதையும் ஏற்கலை, மத்திய அரசுடைய உத்தரவு அதையும் ஏற்கலை. கர்நாடக அரசு தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கிறது. அவங்க காவிரியில் எப்போ தண்ணி விடுவாங்கன்னா
அந்த கிருஷ்ணராஜசாகர், கேரங்கி, ஏமாவதி எல்லா அணையும் நிறைஞ்சதுக்கு பிறகு வடிகாலாக தமிழ்நாட்டினுடைய காவிரியை பயன்படுத்தி தமிழ்நாடே ஒரு வடிகால் மாதிரி அவங்களுக்கு எப்போ ஃபுல்லாவதோ நமக்கு. ஆமாம், அதுதான் என்ன நமக்கு இன்னொரு பெரிய சாபக்கேடு என்னன்னா, இந்த தமிழகத்தில் ஜீவநதியே இல்லை நமக்கு. ஒரே ஒரு தாமிரபரணி ஆறு, அது திருநெல்வேலி தூத்துக்குடி நகரோட முடிஞ்சு போயிடும், 3 டிஸ்ட்ரிக்டோட முடிஞ்சிடுது. அதனால் இப்போ நாம் தண்ணிக்காக கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களை நம்பி இருக்கக்கூடிய சூழல் இருப்பது தான் இந்த மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொன்று, கர்நாடகா உற்பத்தி ஆகிற அந்த பகுதியிலிருந்து அந்த கர்நாடகா பகுதியில் பாயிறதை விட நம்ம தமிழகத்தின் பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கடைமடை பகுதி வரைக்கும் இந்த தண்ணீர் வர வேண்டும் என்பது அது தார்மீக ரீதியாகவும் அதை நமக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையுமே இது மாதிரி ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ கடந்த காலங்களில் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட அன்றைக்கு தேவராஜ அரசு, நம்ம குண்டுராவ், ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சராக இருக்கும்போது நேரடியாகவே போய் சந்தித்து ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இந்த டெல்டா பகுதியில் பயிர்கள் காய்ந்து அது கருகி விளைச்சலே இல்லாத ஒரு நிலை வந்துடும், எங்களுக்கு இப்போது அந்த பயிருக்கான உயிர் தண்ணீர் கொடுங்கள்னு விவசாயிகள் போராடுறாங்க. அப்போ குறைந்தபட்ச தண்ணீராவது வரணும். இப்போ மேட்டூர்லேருந்து ஆண்டுக்கு ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்போம். ஒரு வாரம் முன்ன பின்ன ஆயிருக்கலாம் சில ஆண்டுகளில். இன்றைக்கு ஜூலை முடிய போகுது. ஆமாம், தண்ணீர் இல்லைங்கிற போது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான். இப்போ கர்நாடக அரசு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி குறைந்த அளவுக்கு, அது இப்போ 35,000 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு ஆணையம் இப்போ உத்தரவிட்டிருக்கிறது. அதில் ஒரு 20,000-25,000 டிஎம்சியாவது கொடுக்கலாம். முதலமைச்சர் நினைத்தால், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நினைத்தால் இதில் பண்ணிடலாம். ஒரு முறை ராமகிருஷ்ண ஹெக்டே இருக்கிற பொழுது இது மாதிரி தான் விவசாயிகள் தண்ணீர் விட்டால் போராடுவோம் அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு 2 நாடுகளில் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். இந்த அணை பராமரிப்பு பணி நடத்துறதுனால தண்ணியை நம்ம குறைக்கணும், அதனால் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனால் இப்போ இருக்க கள சூழலை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் விஜய் இங்கே வரட்டும், இங்கே தண்ணீர் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட முடியாது. அப்போ ஒரு பதிலை சொல்லிட்டார், தண்ணி திறந்து விட முடியாது, இங்கே தண்ணி இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்றதன் மூலமாக என்ன நடக்கும்? இல்லை, அதுதான் முடிந்த முடிவாக அவங்க ஒரு தெளிவான இருக்கிறாங்க. நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி விட முடியாதுங்கிற மாதிரி இருக்காங்க. விஜய் என்ன நம்பிக்கையோட போகிறாருன்னா, இங்கே காங்கிரஸில் 2 பேர் மந்திரியாக கொடுத்துருக்கோம், அங்கே காங்கிரஸ் இருக்கிறது. எனவே ஒரு இணக்கமான சூழல், ஒரு குறைந்தபட்ச தண்ணீரையாவது பெற்று வருவோம் இங்கே நம்பிக்கையோடு போகிறார். இந்த குறைந்தபட்ச தண்ணீரை திறந்துவிட டி.கே. சிவகுமார் கர்நாடக அரசு தயாராக இருக்கலாம். இன்னொன்று, இதை தாண்டி அங்கேயும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ் அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க. அப்போ டெல்லியில் இருக்கிற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள் கார்கே ஆகட்டும், சோனியா காந்தி, நம்ம ராகுல் காந்தி, அவங்க மூலமாவது கர்நாடக சிவகுமாருக்கு சொல்லி இது ஒரு உயிர் தண்ணீர் இந்த பயிருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி குறைந்தபட்ச தண்ணீரையாவது பெற்று வருவார் என்கிற நம்பிக்கை தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கிறது. என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம போய் பார்த்துக்கிடுவோம். அதில் இன்னொன்று, ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணிட்டேன், மேலேருந்தே தண்ணியை பார்க்கட்டும்னாரு. ஹெலிகாப்டர்லேருந்து தண்ணி பார்த்தா தண்ணி எத்தனை அடி இருக்குங்கிறது என்ன தெரியும், என்ன டிஎம்சி என்ன இருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக சொல்லி பேசி இதில் கொஞ்சம் கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கணும். ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணும் போதே என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்க மூலமாக இங்கே தண்ணி இல்லைன்ற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றாரு. கிட்டத்தட்ட ஒரு விக்டிம் கார்டு எடுக்கிறாரு, பாரு என்கிட்ட தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் தான் நான் திறந்து விடுவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுற மாதிரி தான் இருக்கு. நம்ம அரசியல்வாதிகள், நம்ம மற்றவங்க மக்களும் விவசாயிகளும் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை பலனளிக்காதனால தான் சட்ட போராட்டம் நடத்தி மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை 9th ஷெட்யூல் மத்திய அரசுடைய 9வது அட்டவணையிலேயே இணைத்து போராட்டம் நடத்தி எல்லா வேலைகளுமே பண்ணினாங்க. இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை என்பது ஒரு இணக்கமாக நடந்து குறைந்த அளவாவது தண்ணீரை பெற்று வந்தால் சரியாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்கும். நிச்சயமாக இந்த அவுட்கம் 3ஆம் தேதி போகிறாரு, அதன் பிறகு என்னவாகுதுன்றதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்கள் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது தாவேகா அரசு அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு. அதாவது மருத்துவ இடங்களில் 151 இடங்கள் சென்ட்ரல் கோட்டாக்கு போயிடுச்சு, தமிழக அரசு அந்த விஷயத்தில் முறையாக வாதாடலை அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டுறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, மருத்துவ இடங்கள் நம்ம புதிய மருத்துவ கல்லூரிகளை கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியோட 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு கூடுதல் இடங்களை பெற்றோம். ஆண்டுக்காண்டு மருத்துவ இடங்கள் கூடுதலாக பெற்று வருகிற இந்த சூழலில் இப்படி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ், அந்த சிறப்பு மருத்துவர்கள் 152 பேருடைய அந்த இடங்கள் பறிபோகிறது அப்படின்னா அது ஒரு உண்மையிலேயே மிக வேதனைக்குரிய விஷயந்தான்.
மருத்துவ வல்லுநர்களும் சரி மற்றவர்களும் சரி இது மிக வேதனைப்படுகிறார்கள். மருத்துவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இதை நம்ம பார்க்கணும். புதிய அரசு இதில் தீவிர கவனம் செலுத்தணும். என்னால் புதிய அரசுனாலுமே ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்த அந்த அரசில் இருந்த அதிகார பெருமக்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்போ இதில் கூடுதல் கவனம் செலுத்தி எந்த வகையில் இந்த இடங்களை தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதை சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இதை இவங்க முன்னெச்சரிக்கையோடு பண்ணியிருக்கணும். இன்றைக்கு இழப்புக்கு பிறகு நம்ம அந்த அமைச்சர் சொல்கிறாரு, சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சொல்கிறாரு என்னென்னா, இந்த 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு பிறகு அந்த இடங்களை நிரப்புவதற்கான அந்த இடங்கள் அதனுடைய தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்டால் அதன் மூலம் ஒரு 50% இடங்களை மீண்டும் தமிழ்நாட்டுக்கே தரணும் என்கிற அந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். அதை உச்சநீதிமன்றம் ஏற்று தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது ஒவ்வொரு செயலிலுமே முன்னெச்சரிக்கையாக இந்த அரசாங்கம் அது ஒரு புரிந்துணர்வோடு இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக நிச்சயமாக இருக்கும் சகோதரா. ஏன்னா இப்போ இதில் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் கூட இங்கே பல சர்ச்சைகளை நம்மளால் பார்க்கும். ஒரு மூத்த வழக்கறிஞர் போய் ஆஜராகவே இல்லை அந்த கேஸில். ஒருவேளை ஆஜராகி இருந்தால் கூட நம்மளோட நியாயமான கருத்துக்கள் அங்கே உச்சநீதிமன்றத்தை எடுத்து வைக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம பேசணும். சட்ட ரீதியாக எந்த விஷயத்தை நாம் எந்த காலகட்டத்தில் சொல்லணும், எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான். பல்வேறு காலகட்டங்களில் இந்த மாதிரியான குளறுபடிகள் கடந்த திமுக ஆட்சி கூட இருந்தது. நீட் தொடர்பாக கூட போதுமான அளவுக்கு கடந்த ஆட்சியினர் செய்யலை, சட்ட ரீதியான போராட்டங்களை உச்சநீதிமன்றத்தில் செய்யலை, வெறும் தீர்மானம் மட்டும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எனவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மாநிலத்தின் நலன் பாதிக்கக்கூடிய அளவில் மாநில மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிற வகையில் ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதில் தீவிரத்தன்மையோடு அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வையாக. நிச்சயமாக அதே செய்தித்தாளில் முக்கியமாக கார்ப்பரேஷனில் சென்னை மாநகராட்சியில் நிதி பற்றாக்குறை இருக்குது, அது அதிகரிச்சிடுச்சு, எந்த பணிகளும் நம்மளால் செய்ய முடியல அப்படின்ற திமுக கவுன்சிலருடைய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவங்க கவுன்சிலருக்கான மேம்பாட்டு நிதியை கூட கடந்த 3 மாதமாக விடுவிக்கலை அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கிறாங்க. நேற்று கார்ப்பரேஷன் மீட்டிங்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கட்சிகள் போல் இது பிரச்சனையாக இருக்குது அது பிரச்சனையாக இருக்குன்னு என்னதான் நடக்குது இந்த மாநகராட்சி நகராட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளில்? இல்லை, மிக சென்னை உட்பட பல்வேறு மாநகராட்சிகளில் பொறுப்புகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் பொறுப்புகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறாங்க. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரையிலும் அவங்க இது மாதிரியான எதிர்ப்பு குரலை எழுப்பலை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வருது, அந்த குரல்கள் வருகிறது. ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் நிதி தரலை, ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நிதி பற்றாக்குறை என்பது அரசுக்கு மட்டுமல்ல மாநகராட்சிக்கு இருக்குன்னு சமீரன் சார் சொல்கிறார். கிட்டத்தட்ட 1900 கோடி வரைக்கும் 2000 கோடி கிட்டத்தட்ட இந்த கான்ட்ராக்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயெலாம் இருக்குது. அதனால தான் நம்ம கவுன்சிலர் மேம்பாட்டு நிதியை இப்போதைக்கு பண்ண முடியல, இந்த நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி. அப்போ நிதி பற்றாக்குறை இருக்கிற பொழுது மேயர் அரசை அணுகி நிச்சயமாக முதலமைச்சர் ஒரு மரியாதை நிமித்தமாக, சென்னை மாநகராட்சி என்பது பிரதான இடம், இங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கிறாரு, இங்கே என்ன கோரிக்கை, இந்த தேவைகள் என்ன அப்படிங்கிறத நேரடியாகவே சந்தித்து முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையை கொடுக்கலாம். ஆனால் 3 மாதம் ஆகுது, இது வரைக்கும் மேயரில் முதலமைச்சரை சந்திக்கவே இல்லை. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஒரு இணக்கமான போக்கு, நிர்வாக ரீதியாக நமக்கு நிதி தேவை என்கிற பொழுது எப்படி ஒரு மாநில அரசுக்கு நிதி தேவை என்றால் மத்திய அரசு போய் அணுகி அவர்கள் நிதிகளை பெற்று வருகிறார்களோ அதே போல் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறவங்களும் குறிப்பாக சென்னை மாநகரில் இருக்க மேயர் போய் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து மாநகரத்தை செம்மைப்படுத்துவதற்கு இந்த நிதிகள்லாம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத வலியுறுத்தி வாங்கினாங்கன்னா ஒரு இணக்கமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. நிச்சயமாக எப்படி ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் அரசை அணுகி தனக்கான நிதியை பெற்று மக்களுக்கு செய்ய வேண்டும்ன்றது உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். நன்றி. பல்வேறு விஷயங்களை விவாதித்தோம். நன்றி. 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 நேயர்களே, சில செய்திகள் நம்பிக்கை தரும், சில செய்திகள் அச்சத்தை தரும். ஆனால் ஒவ்வொரு செய்திக்கு பின்னால் இருக்கும் உண்மைகளை தேடும் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.